ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பொதுத்தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் நம்ம ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், நமக்கு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 நெக்ஸ்ட் இயரு லாஸ்ட் மந்த்து தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வீடியோ பார்க்குறவங்க மோஸ்ட்லி குரூப் 4 தான் எய்ம் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு 2 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் குரூப் 4ல் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் ஒரு 2 டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த 2 டார்கெட் என்னென்னா, ஒன்று ஜிஎஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கு, இன்னொன்று என்னென்னா பொதுத்தமிழ். இது 2 டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த 2 டார்கெட்டை நீங்கள் எப்படி முடிக்கணும்னு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப் 4 டேட்டை மாற்றி வைக்கணும். குரூப் 4 டேட்டை மாற்றி வைக்கணும்னா என்னென்னா, குரூப் 2 உங்களுக்கு குரூப் 4க்கு முன்னாடி தான் வருது. குரூப் 2 எக்ஸாம் டேட்டை குரூப் 4ன்னு நினச்சி படிங்க. அந்த குரூப் 2க்கு நீங்கள் எய்ம் பண்ண வேண்டியது தமிழ் எய்ம் பண்ணுங்கள். குரூப் 2க்குள்ளார நீங்கள் தமிழ் படித்து முடிக்கணும். அதுவே ஜிஎஸ் அண்டு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் குரூப் 1க்குள்ளார நீங்கள் முடிக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு குரூப் 1 தான் வருது. நீங்கள் குரூப் 1க்குள்ளார ஜிஎஸும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் முடிச்சிட்டிங்கன்னா குரூப் 1க்குள்ளார நீங்கள் அந்த பார்ட்டை முடிச்சிடலாம். குரூப் 1க்கு பொதுத்தமிழ் கிடையாது. அடுத்தது குரூப் 2க்கு நீங்கள் படிக்கும்போது மீதி இருக்கிற தமிழ் நல்லா படிங்க. இப்போலேருந்தே தமிழ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா குரூப் 2க்கு ஃபுல்லாக தமிழ் படித்து முடிச்சிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2க்குள்ளாரையே குரூப் 4க்கு உண்டான ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த குரூப் 4க்கு நீங்கள் ஒன்லி ரிவிஷன் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்னதை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிடுறேன். டெஸ்ட்டு ஒன்லி ஃபுல்லாக ஆன்லைன் தான். ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் இது. ஆஃப்லைன் கிடையாது. ஆன்லைனில் தான் நம்மளுடைய அகாடமி இருக்குது. ஆஃப்லைனில் கிடையாது. அடுத்தது டெஸ்ட்டோட டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 6 மணி. நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்காங்க, அப்புறம் வேலைக்கு போய்ட்டு படிக்கிறவங்களா இருக்காங்க. அதனால் நம்ம எப்போவுமே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணாலும் சரி, இல்லை பெய்ட் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணாலும் சரி, ஈவினிங் 6 மணிக்கு தான் நம்ம டெஸ்ட் வைப்போம். அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட்டும் ஈவினிங் 6 மணிக்கு தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் உங்களுக்கு எப்படி சென்ட் பண்ணோம்னா, என்றைக்கு டெஸ்ட் இருக்கோ அன்னைக்கு 6 மணிக்கு யூடியூப்பில் உங்களுக்கு கொஷின் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்க்கணும். டெஸ்ட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் கீயும் உங்களுக்கு யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் பார்த்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்களோ அந்த ஆன்சர் கீ கொடுத்துருக்கிற வீடியோவில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மார்க்கை பதிவிடணும். இல்லைனா நான் வீடியோ போடலைன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சுக்கான தனியாக ஒரு டெலகிராம் குரூப் ஆரம்பிச்சிருவேன். அதில் ஆன்சர் கீ சென்ட் பண்ணிடுவோம். அதில் உங்களுடைய மார்க்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா எல்லா டெஸ்ட்டுக்குமே வீடியோ போடுவோன்னா என்னன்னு தெரியாது. டெலகிராம் குரூப்பாக இருந்தால் டெஸ்ட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணிடுவேன். இல்லை ஏதாச்சும் டைமிங் இஷ்யூ ஆச்சுன்னா உங்களுக்கு டெலகிராமில் சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் டெலகிராமில் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். அந்த டெலகிராம் குரூப் உங்களுக்கு ஆன்சர் கீ மட்டும் சென்ட் பண்ணுறதுக்காக இல்லை, நீங்கள் அந்த கொஷினை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் அந்த குரூப் தான். இதுக்கான தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் போட மாட்டேன். ஒன்லி டிஸ்கஷன் தான். அந்த டெலகிராம் குரூப்பில் ஒன்லி பொதுத்தமிழ் மட்டும்தான் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணணும். வேறு எதுவும் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணக்கூடாது. அப்படி யாராச்சும் மீறி ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்கள அந்த குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அந்த குரூப்பை நல்லா யூஸ் பண்ணுங்கள். அந்த குரூப்பில் உங்களுக்கு அந்த கொஷின் பற்றின என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் அந்த குரூப்பில் போடுங்க. அந்த குரூப்பில் இருக்கிறவங்க உங்களுக்கு ரெப்ளை பண்ணுவாங்க. இல்லை நான் பார்த்தனாலும் நானும் ரெப்ளை பண்ணுவேன். அந்த குரூப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தமிழில் நல்ல ஸ்கோர் எடுக்கணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அந்த குரூப்பில் ஷேர் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. அந்த குரூப் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே அந்த குரூப்பில் தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு ஆன்சர் கீ கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஈவினிங் 6 மணிக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பரும் வந்துடும். அடுத்தது ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து 8 மணிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீயும் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு மார்க் மட்டும் நீங்கள் மறக்காமல் எல்லாருமே ஷேர் பண்ணணும். நீங்கள் மார்க் ஷேர் பண்ணால் தான் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அடுத்தது எப்படி கொஷின் எடுக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எத்தனை பேர் இந்த டெஸ்ட்டை சின்சியராக அட்டன் பண்ணுறாங்கன்றதும் எனக்கு தெரியும். அப்போ தான் நான் அடுத்த டெஸ்ட்டு கொண்டு போகிறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல் பார்த்துடலாம். இந்த ஸ்கெடியூல் நான் எப்படி போட்டிருக்கேன்னா,
ஃபஸ்ட்டு எந்த டாபிக் படித்தா ஈஸியாக மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கெடியூல் வந்து உங்களை நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்முடைய சேனலில் தமிழ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருப்பேன்னா, தமிழ் வந்து எப்படி படிக்கணும், எந்த ஆர்டர் வைஸாக படிக்கணும்னு ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ வந்து நீங்கள் தமிழ் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கெடியூல் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்கெடியூல் பாருங்கள், சிலபஸில் உங்களுக்கு லாஸ்ட்டு சாப்டராக இருக்கும். அதுதான் உங்களுக்கு டெஸ்ட் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த சாப்டர்லேருந்து மட்டுமே 15 கொஷின் வந்து கேட்பாங்க. இந்த 15 கொஷினுமே மோஸ்ட்லி உங்களுக்கு புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. 1 or 2 கொஷின் வந்து அவுட் சோர்ஸ் புக்கு போகலாம். ஆனால் மோஸ்ட்லி ஒரு 12லேருந்து 13 கொஷின் வரைக்குமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து தான் இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. அதனால தான் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும் தமிழ் எப்படி படிக்கணும்னு. ஃபஸ்ட்டு டெஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பாவேந்தர், டி.கே. சிதம்பரநாதர், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன் இவங்க 4 பேர் பற்றி நீங்கள் படிக்கணும். இந்த டெஸ்ட் வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வந்து டெஸ்ட் வச்சுருக்கோம். நம்முடைய ஸ்கெடியூல் வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோன்னா 5 days ஒன்ஸ் வந்து டெஸ்ட் இருக்க மாதிரி போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 16ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, அடுத்தது 5 நாள் கழித்து 22ஆம் தேதி வந்து 2வது டெஸ்ட்டு, அடுத்தது 28, அடுத்தது 1ஆம் தேதி வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு. நம்முடைய டெஸ்ட்டில் எப்பயுமே ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம வச்சுட்டே இருப்போம். ஏன்னா ரிவிஷன்ன்றது கண்டிப்பாக பண்ணணும். அடுத்த 2வது டெஸ்ட் பாருங்கள். காயிதே மில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை, கல்யாண சுந்தரம் இவங்க 4 பேர் பற்றி படிக்கணும். நம்மளோட டெஸ்ட்டு எல்லாமே 50 கொஷின் வந்து டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 50 கொஷின். ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம 100 கொஷின் வச்சுருக்கோம். அடுத்தது 3வது டெஸ்ட் பாருங்கள். முடியரசன், கவிஞர் தமிழ்வழி, உருத்திரங்கண்ணனார், கி.வா. ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர் இவங்களை பற்றி படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி, அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி மந்த்து 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு. இந்த 3 டெஸ்ட்டும் நீங்கள் படிச்சுட்டு வரணும். அந்த 3 டெஸ்ட்டு தான் உங்களுக்கு ரிவிஷனு. அது கூட கலைச்சொற்கள் வந்து நீங்கள் படிச்சுட்டு வரணும். ஏன்னா கலைச்சொற்கள் வந்து மொத்தமாக டெஸ்ட் வைக்க முடியாது. அப்படி வச்சா அது உங்களால் படிக்க முடியாது. அதில் எந்த ஒரு யூஸும் இல்லை. அதனால் நம்ம டெஸ்ட் வைக்கும்போது அப்பப்போ கலைச்சொற்கள் நம்ம ஆட் பண்ணுவோம். அதில் நீங்கள் படிச்சுட்டே வந்தாலே கலைச்சொற்களை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6th 7th புக்கில் இருக்கிற கலைச்சொல்லை வந்து நீங்கள் படிச்சுட்டு வரணும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நியூ புக்கு தான். 6th 7th புக்கில் இருக்கிற கலைச்சொற்களை வந்து படிச்சுட்டு வரணும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கெடியூலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 4 டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கடுத்த டெஸ்ட் வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஸ்கெடியூல் கொடுக்குறேன். ஏன்னா மொத்தமாக ஸ்கெடியூல் கொடுத்தா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு இந்த 4 டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த 4 டெஸ்ட்டில் உங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். இந்த 4 டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கெடியூல் வந்து நான் கொடுக்குறேன். அடுத்து உங்களுக்கு வேர் டு ஸ்டடி வந்து காமிக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து முடிஞ்ச பிறகு அடுத்த டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாரதிதாசன் பற்றி நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் எங்கெங்கே படிக்கணும்னு தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டேர்ம் வைஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது என்ன ஏல இருக்குது, என்ன பாடன்றதை முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாரதிதாசன் பற்றி நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் இந்த பாடங்கள்லாம் இருக்குது. இதை படிச்சிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டி.கே. சிதம்பரநாதர் பற்றி நியூ புக்கில் மட்டும்தான் இருக்குது. அதை படிச்சுக்கோங்க. 7th-லையும் 11th-லையும் இருக்குது. அடுத்தது குன்றக்குடி அடிகளார் பற்றி 7th நியூ புக்கில் இயல் 2ல் வந்து இருக்குது. அதை படிச்சுக்கோங்க. அடுத்து கண்ணதாசன் பற்றி நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி. ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நம்ம கொடுக்க போகிற 50 கொஷினில் நீங்கள் மேக்ஸிமம் 40 கொஷின் 45 கொஷினுக்கு மேலே ஆன்சர் பண்ணணும். அதுக்கு கீழே ஆன்சர் பண்ணிங்கன்னா திரும்ப நல்லா அந்த டாபிக் வந்து திரும்ப நல்லா படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட்டுக்கு படிங்க. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஒரு 40 கொஷினுக்கு மேலே நல்லா ஆன்சர் பண்ணால் தான் அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆகணும். இதிலே நீங்கள் சரியாக படிக்கலன்னா திரும்ப நீங்கள் எந்தெந்த கொஷின்லாம் தப்பு பண்ணீங்களோ, இப்போது பாரதிதாசன்லேருந்து நீங்கள் ஒரு கொஷின் தப்பு பண்ணீங்கன்னா பாரதிதாசன் லெசனை எல்லா லெசன்லையும் திரும்பி படிங்க. அதே மாதிரி கண்ணதாசன் கொஷினில் ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா கண்ணதாசனை பற்றி இருக்கிற எல்லா லெசனுமே திரும்ப இன்னொரு டைம் படிங்க. அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா திரும்ப இன்னொரு கொஷின் அதுலேருந்து கேட்கும் போதே நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போது பாரதிதாசன் பற்றி நம்ம இந்த லெசன் எல்லாமே கொடுத்துருக்கோம். இதில் மட்டும்தான் பாரதிதாசன் பற்றி சொல்லியிருக்காங்களான்னு இல்லை. ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏல் முடிஞ்சதுக்கப்புறம் மொழித்திறன் பயிற்சின்னு சொல்லியிருப்பாங்க.
அதில் கூட ஒரு சில இடங்கள்ல பாரதிதாசன் பற்றி கொடுத்துருப்பாங்க, கண்ணதாசன் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம படிக்கணும். அது வந்து இங்கே வேர் டு ஸ்டடியில் வந்து மென்ஷன் பண்ண முடியாது. அது நீங்கள் புக் வைஸாக படிக்கும்போது தான் அதை நீங்கள் படிக்க முடியும். இதுக்காக நாம் என்ன பண்ணுறோன்னா, நாம் சிலபஸ் வைஸும் டெஸ்ட் கொண்டு போக போகிறோம், புக் வைஸும் டெஸ்ட் வைக்க போகிறோம். இப்போ நீங்கள் சிலபஸ் வைஸு ஃபஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒரு 2-3 டெஸ்ட்டு இல்லை அடுத்த டெஸ்ட்டை கூட உங்களுக்கு புக் வைஸும் வந்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எதுவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் சிலபஸ் வைஸும் படிக்கணும், புக் வைஸும் படிக்கணும். அப்போ தான் எதையுமே மிஸ் பண்ணாமல் படிக்க முடியும். நீங்கள் தமிழுக்கு இந்த டெஸ்ட் பேட்சை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக தமிழில் நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவுட் சோர்ஸ் புக்கும் டெஸ்ட்டு வைப்போம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் புக்கு போகலாம். டைம் நிறையா இருக்குது. பொறுமையாக படிங்க, நல்லா தெளிவாக படிங்க. அவசர அவசரமாக படித்து மறக்காதீங்க. அப்படி அவசர அவசரமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். திரும்ப இன்னொரு டைமு புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் படிக்கும் போதே நல்லா தெளிவாக அழுத்தமாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதும். அதனால் ஃபஸ்ட் டைம் படிக்கும் போதே நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 5 நாள் வந்து கேப் இருக்குது. நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 5 நாள் வந்து போதுமானது. நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அந்த குரூப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. யாரும் ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. நல்லா படிங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு போஸ்டிங் வந்து காத்திருக்கு. நல்லா படிங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம். ஃப்ரீ கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சீக்கிரம் பார்த்துடலாம். நம்முடைய சேனலில் ரிவிஷன் வீடியோஸ் வந்து நாம் அப்லோட் பண்ணுவோம். ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். நல்லா படிங்க. அனைவருக்கும் நன்றி.